வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இந்த சிகரெட்டை விடுறதுக்காக டாக்டர்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ற ஒன் ஆஃப் இது வந்து பாத்தீங்கன்னா நிக்கோட்டின் என்ற ஒரு சிவிங்கம். ஸோ நிறைய பேர் இந்த சிகரெட் விடணும்னு நினைக்கிறவங்க அவங்களே மெடிக்கல் ஷாப்ல வாங்கி அந்த சிவிங்கம் அவங்களே போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டாக்டர் நம்ம வந்து பிரிஸ்கிரைப் பண்ணும்போது இதுதானே அப்படி இதெல்லாம் ஏற்கனவே போட்டு பார்த்துருக்காங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகுது சார். அவங்க அதை எவ்வளோ போடணும், எப்படி போடணும், எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் போடணும் அப்படின்றதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது சார். அந்த ஃபார்முலா பிரகாரம் அவங்க அதை போட்டால் தான் அது வேலை செய்யும். யூ ஆல்ரெடி ஸ்டார்டட், இட் இஸ் பெட்டர் டு ஸ்டாப். எனக்கு ஸ்டாப் பண்ண அட்லீஸ்ட் இருக்கிற ரிஸ்காட்டில் கொஞ்சம் கம்மியாகும். பட் நீங்கள் ஸ்டாப் பண்ணலன்னா இன்னும் அதிகமாக இருக்கிறதுல இன்னும் அதிகமாக தான் அங்கே போகிறது. ஸோ நான் சொல்கிறதுக்கு வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணாதீங்கன்னு சொல்ல வரல. அது மட்டும் இல்லாமல் இப்போ சின்ன பசங்க வந்து இந்த பூமரு, பிக் பபுள் மாதிரி இந்த சிவிங்கம்மை போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறது அது சாதா இல்லை சார். அது வெறும் சிவிங்கம் இல்லை, அதில் நிக்கோட்டின் இருக்கு. அப்போ அவன் நிக்கோட்டின் அடிக்டாக வேற மாறுறான். அந்த இடத்துல கூல் லிப்னு ஒரு கான்செப்ட் போயிட்டு இருந்தது. அந்த மாதிரி இந்த நிக்கோட்டின் கம்மும் நான் நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கேன். இன்னைக்கு நினச்சா நான் சார் எம்பி சார் டயபெட்டிஸில் போய் நான் பார்க்க முடியும், நினச்சா சைக்காலஜி மேம் கிட்ட கவுன்சிலிங் எடுத்துக்க முடியும், நினச்சா அடையாற கேன்சர்ஸ் போய் படுத்துக்க முடியும். ஏன் நம்ம நாடு அந்த மாதிரி. ஆனால் நீங்கள் அமெரிக்காவில் ஒரு பல்மனாலஜிஸ்ட் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கினா 6 மாதம் to 4 மாதம் ஆகும் சார். இப்போ நாட் ராங், கரெக்டாக சார்? பாருங்க எல்லாரும் அதான் சொல்கிறாங்க. கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் இஸ் சிம்பிள், பட் பயத்துக்கு ட்ரீட்மெண்ட் இஸ் 10 times more complicated. பயத்துக்கு அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். பேஷண்ட்டை சுற்றி இருக்கவங்களுக்கு புரிய வைக்கணும். நம்ம சொல்லிட்டோம் இப்போ இந்த மாதிரி டிஃபால்ட் ஆகிறதோட அந்த டைமில் நம்ம ஒரு சைக்காலஜிஸ்ட் கவுன்சிலிங் கொடுத்து அவங்களை அதை புரிய வச்சுட்டோம்னா டெஃபினட்டாக ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் ஏர்லி ஸ்டேஜ்ல கவுன்சிலிங் கொடுத்தா மோர் பெட்டர். கவுன்சிலிங் என்னன்னா அந்த ஏர்லி ஸ்டேஜ்ல பேர் கவுன்சிலிங் ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம அப்படி கவுன்சிலிங் ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சைக்காலஜிஸ்ட்டுக்கும் சைக்கியாட்ரிஸ்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் அதுவே தெரியும். நிறைய பேஷண்ட் அப்படிதான் மேம் அனுப்பலான்னு பார்த்தோம்னா சார் என்ன மென்டல்னு சொல்ல வரீங்களா அப்படின்னா சரி ஒரு பேஷண்ட் போய் இதுக்கு நீங்க முதல்ல நிறைய நீங்க அவேர்னஸ் கொடுக்கணும் சரவணகுமார். சைக்கியாட்ரிஸ்ட் வேற, சைக்காலஜிஸ்ட் வேற. பிளஸ் மைனஸ்ல இருக்குல்ல, நல்லதை கூட்டி கெட்டதை கழித்து அறிவை பெருக்கி நேரத்தை சீராக ஒழித்து நீ சமநிலையில் வாழ கற்றுக்கொண்டால் நீங்க இருக்கவங்க யாருக்கிட்டே நீங்க வர வேண்டாம். யாரும் வர வேண்டாம். மேடம் உங்களை சுத்தி தேட சொல்றாங்க, வேற என்ன வச்சிருக்கீங்க? இன்னைக்கும் பொதுவெளியில் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குது. அதாவது இப்போ ஆல்கஹாலாக இருந்தாலும் சரி, புகைப்பிடிக்கிறது இருந்தாலும் சரி, இந்த பழக்கத்தை விட்டுட்டோம் கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா உடல் தன்னைத்தானே சரிப்படுத்திக்கும் அப்படின்னு நம்புறாங்க, உறுப்புகள்லாம் சரியாகும். இது உண்மையா இல்லையா? இல்லை, இது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம மக்களை வந்து பாசிட்டிவ் இன்டென்ஷனில் வைக்கணுன்றது தான் மெயின். சார் சொல்கிற கான்செப்ட் அகேன்ஸ்ட்லாம் எதுவுமே இல்லை, கரெக்டு தான் அவர் சொல்கிறது. சார் என்ன சொல்கிறாருன்னா அந்த ரிஸ்க் குறையாது. ஓகேங்களா, நீங்கள் அவ்வளோ பிடிச்சிட்டிங்கன்னா ஒரு பேஸ்லைன் ரிஸ்க் இருக்கும், எப்போ வேணால் உங்களுக்கு வந்து வரலாம் அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் வந்து அதை மெயின்டைன் வந்து நல்லா பண்ண முடியும். எக்ஸாம்பிள் எப்படின்னா வந்து நல்ல விட்டமின் சி ரிச்சான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் டயட்டு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அப்புறம் ஃபர்தராக இன்னும் ஸ்மோக் எடுக்காமல் இருக்கும்போது திருப்பி அந்த ப்ராசஸ் திருப்பி ஆரம்பிக்காது. ஸோ சார் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அது கூட பிடிக்காதீங்கப்பா, ஏன்னா பிடிச்சிட்டிங்கன்னா ஒரு பேஸ்லைன் ரிஸ்க்கு வந்துடுவீங்க, அந்த ரிஸ்க் கேட்டகரிக்கு வந்துடுவீங்க. அந்த கேட்டகரி கூட ஏன் வரீங்கன்றது தான். ஏன்னா சார் ஒரு ஆன்காலஜிஸ்டாக இருக்கிறதுனால மக்களுக்கு சொல்கிறாரு. ஆனால் நான் திருப்பி என்ன சொல்கிறேன்னா அது கேன்சருக்கான ரிஸ்க் சார் சொல்கிறாரு. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்மோக்கிங் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுறீங்கன்னா சிஓபிடின்னு மாதிரி முக்கியமான நோய்கள் அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் வந்து ஒரு 3rd லீடிங் காஸ் ஆஃப் டெத்தில் இருக்குது. அந்த நுரையீரல் சுவாச குழாயில சுருங்கும், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெவலப் ஆகாது. நீங்கள் அன்னைக்கு நிறுத்தினா கூட உங்கள் லங் ஃபங்க்ஷன் அங்கேயே நிற்கும். ஓகேங்களா, உங்களுக்கு ஃபர்தராக வந்துட்டு டிக்ளைன் ஆகாது. ஆனால் நீங்கள் ஒரு சிகரெட் 2 சிகரெட் திருப்பி எக்ஸ்ட்ரா பிடிச்சாலும் உங்களுக்கு டிக்ளைன் ஆரம்பிக்கும். ஸோ எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்கள் ஸ்மோக்கிங்கை ஸ்டாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது தான். அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அந்த பேஸ்லைன் லெவல் கூட வராதிங்கன்றதான் சாரோட இது. நம்மளும் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா வந்து நிறைய இடத்துல வந்து அவங்க டயபெட்டிக் ரிவர்சல் ப்ரோக்ராம் சொன்ன மாதிரி நானும் நிறைய இது பார்க்கும்போது ஆன்லைனில் ஏகப்பட்ட பேர் வந்து பணம் சம்பாதிக்கணுன்ற ஆசைக்காக ரொம்ப தவறான கருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறாங்க. இந்த ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஃபார்ம் ஆஃப் அவேர்னஸ் கிடையாது, ட்ரீட்மெண்ட். நீங்கள் சிகரெட்டை விடுறதுக்கு
வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பலூன் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த பலூன் வச்சு நீங்கள் வாயில் ஊதிக்கிட்டே இருந்தீங்கன்னா சிகரெட் வந்து நீங்கள் அந்த பழக்கம் லங்ஸ் எல்லாம் க்ளீன் ஆகி லங்ஸ் உள்ள இருக்க அந்த அழுக்கெல்லாம் வெளியே வந்துருதுன்ட்டு ஒரு சைனீஸ் லேடி இப்படி காமிக்கும். ஓகேங்களா? இன்னொன்று ஒரு ஃபுட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணி அந்த ஃபுட் பேட்ச் எடுத்து நீங்கள் காலில் ஒட்டிக்கிட்டிங்கன்னா நைட்டு மறுநாள் கால் அந்த ஃபுட் பேட்ச் எடுத்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பிளாக் கலரில் வந்துச்சு பார்த்தீங்களா? இது எல்லாமே உங்கள் உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸை ஃபுல்லாக எடுத்துருச்சு. இப்போ ஆஸ் அ ரிசல்ட் உங்கள் லங்கு க்ளீன் ஆகிடுச்சு, கொஞ்ச நேரத்தில் வந்து உங்கள் லிவர் க்ளீன் ஆகிடுச்சு. இப்படிலாம் இருந்ததுன்னா வந்து எப்படி சார்? ஸோ அந்த ப்ராடக்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 3000 ரூபாய் 4000 ரூபாய் இருக்குது. அதை ஆர்டர் பண்ணுறவங்களும் அத்தனை பேர் இருக்காங்க. மக்கள் வந்து தீர்வுக்கு ஆசைப்பட்டு சின்ன இந்த மாதிரி ஆன்லைன் இந்த கேம்பிளிங்க்கெலாம் வந்துட்டு தவறாக வந்து போகக்கூடாது. எப்பவுமே வந்து அந்த கன்சல்டன்ட் கிட்ட போயிட்டு பார்க்கறது தான் நல்லது. என்கிட்ட ஒரு சுகர் பேஷண்ட் வரும் சார், நான் பார்க்க மாட்டேன் சார், தோ ஐம் MBBS, நான் வந்து பல்மனாலஜிஸ்ட் அந்த பிராண்டை மெயின்டைன் பண்ணுவேன். இல்லை நீங்கள் போய் டயபெட்டாலஜிஸ்ட்டை பாருங்கன்ட்டு சார் கிட்ட தான் அனுப்புவேன். இப்போ நான் லங்ஸ் ஒரு மூச்சு வாங்குதுன்னு வரும், இது ஹார்ட் ஃபெயிலியர்னு கண்டுபிடிச்சேன்னா சொக்கலிங்க சாரை போய் பாருங்கன்னு தான் அனுப்புவேன். கேன்சர் லைட்டாக டவுட்டாக இருந்ததுன்னா போய் சாரை பாருங்கன்னு தான் அனுப்புவேன். ஏன்னா அவங்க அந்த ஃபீல்டில் வந்து அவ்வளோ தூரம் படித்து அந்த அளவுக்கு அதில் ட்ரைனிங் எடுத்து வந்திருக்காங்கன்னா அந்த ஃபீல்டு அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அந்த கன்சல்டன்ட் கேர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் மக்களுக்கு என்ன சொல்ல வரோம்னா, இந்த ஆன்லைன் ப்ராடக்ட்ஸை நம்பி நீங்களே செல்ஃப் மெடிகேட் பண்ணாதீங்க. எந்த ப்ராடக்ட்டில் என்ன கலக்கிறான்னு தெரியாது. திடீர்னு வெயிட் லாஸ் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு அதில் தைராக்சினை கலந்து வச்சிருந்தா என்ன தெரியும்? வெயிட் கெயின் ஆகிறதுக்கு ப்ராடக்ட்னு சொல்லிட்டு அதில் ஸ்டீராய்டை கலந்து வச்சிருந்தா என்ன தெரியும்? நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, எதுவுமே சர்டிஃபைட் கிடையாது. தயவு செஞ்சு அந்தந்த டாக்டரை போய் பார்த்து, உங்களுக்கு அந்த டாக்டர் பிடிக்கல இன்னொரு டாக்டர் போய் பாருங்க, 2 டாக்டர் கிட்ட போய் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க ட்ரீட் பண்ணிடுங்களே தவிர இந்த ஆன்லைன் ஆங்கிள் இந்த லங்ஸை க்ளீன் பண்றேன், இந்த சிகரெட் இதை போட்டா விட்டுருவீங்க, இது எல்லாமே வந்து தவிர்க்க வேண்டிய விஷயம். லாஸ்டா ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவர்மெண்ட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இந்த ஃபார்மசிங்களுக்கு கொடுக்கணும். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த சிகரெட்டை விடுறதுக்காக டாக்டர்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ற ஒன் ஆஃப் இது வந்து பாத்தீங்கன்னா நிக்கோட்டின் என்ற ஒரு சிவிங்கம் பல பிராண்ட்ல வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல் பசங்க கையில் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இது எப்படி வந்து இந்த ஸ்கூல் பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கிடைக்குது அப்படின்ற மாதிரி வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சொல்ல நாங்கள் மெடிக்கல் ஷாப்பில் போய் வாங்கினேன் அப்படின்ட்டு. மெடிக்கல் ஷாப்பில் டாக்டர்ஸ் ப்ரெஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வந்துட்டு அந்த நிக்கோட்டின் சிவிங்கம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நிறைய பேர் இந்த சிகரெட் விடணும்னு நினைக்கிறவங்க அவங்களே மெடிக்கல் ஷாப்லேயே வாங்கி அந்த சிவிங்கம் அவங்களே போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டாக்டர் நம்ம வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணும்போது இதுதானே அப்படியே இதெல்லாம் ஏற்கனவே போட்டு பார்த்துருக்காங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகுது சார். அவங்க அதை எவ்வளோ போடணும், எப்படி போடணும், எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் போடணும் அப்படின்றதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது சார். அந்த ஃபார்முலா பிரகாரம் அவங்க அதை போட்டால் தான் அது வேலை செய்யும். ஆனால் பொது வெளியில் விளம்பரங்கள்லாம் வருது சார். நான் என்ன சொல்கிறேன்னா, பொது வெளியில் விளம்பரம் படுத்துறதும் வந்து அவேர்னஸ்க்காக மட்டும்தான் இருக்கணுமே தவிர எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட் கைக்கு கிடைக்கக்கூடாது. இதெல்லாம் ரிசர்வ் ட்ரக்காக வைக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் போயிட்டு ஒரு மூவ் வாங்கிக்கிறேன், ஏதோ ஒரு தைலத்தை வாங்கிக்கிறேன், கோகனட் ஆயில் வாங்கிக்கிற மாதிரி இந்த நிக்கோட்டின் மாதிரி சிவிங்கம் வாங்கி போடுறீங்க அப்படின்னா மெயினான ட்ரக்கே ஃபெயிலியராக போய் முடியுதுங்களே. அது மட்டும் இல்லாமல் இப்போ சின்ன பசங்க வந்து இந்த பூமரு பிக் பபுள் மாதிரி இந்த சிவிங்கம்மை போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறது அது சாதா இல்லை சார், அது வெறும் சிவிங்கம் இல்லை, அதில் நிக்கோட்டின் இருக்கு. அப்போ அவன் நிக்கோட்டின் அடிக்டாக வேற மாறுறான். அந்த இடத்துல கூல் லிப்னு ஒரு கான்செப்ட் போயிட்டு இருந்தது. அந்த மாதிரி இந்த நிக்கோட்டின் கம்மும் நான் நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ப்ரோக்ராம் மூலமா என்ன வைக்கிறேன்னா, லங் ஹெல்த் ஆங்கிள் அதெல்லாம் பார்க்கறதுனால வந்து இந்த மாதிரி ப்ரெஸ்கிரிப்ஷன்ஸ் இல்லாமல் கொடுக்காதீங்க. ஆன்லைனில் மெடிசின்ஸ் அவைலபிலிட்டி அப்படின்றத வந்து கொஞ்சம் ரெகுலேஷன்ஸில் கொண்டு வாங்க. ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த்துக்காக ப்ராடக்ட்ஸ் அப்படின்னும் போது கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் மக்களே வாங்காதீங்க. தயவு செஞ்சு அந்தந்த ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு வாங்குங்கன்றது முக்கியமானது. இங்கே இந்தியா பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையான நாடு சார். நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கணுன்னா நினச்சிங்கன்னா இன்றைக்கே நான் கார்டியாலஜிஸ்ட்டை பார்க்க முடியும். இன்றைக்கி நினச்சா நான் சார் எம்பி சார் டயபெட்டிஸில் போய் நான் பார்க்க முடியும். நினச்சா சைக்காலஜி மேம் கிட்ட கவுன்சிலிங் எடுத்துக்க முடியும். நினச்சா அடையார கேன்சர்ஸில் போய் படுத்துக்க முடியும். ஏன் நம்ம நாடு அந்த மாதிரி. ஆனால் நீங்கள் அமெரிக்காவில் ஒரு பல்மனாலஜிஸ்ட் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கினா 6 மாதம் to 4 மாதம் ஆகும் சார். இப்போ நாட் ராங், கரெக்டாக சார்? கரெக்ட். பாருங்க எல்லாரும் அதான் சொல்கிறாங்க. இன்னைக்கு இல்லை, அடுத்த 5 நிமிஷத்தில் கார்டியாலஜிஸ்ட்டை பார்த்துலாமே. ஒரு நாள் கூட கிடையாது. அங்கே ஈஸி எடுக்கணும். வளர்ந்த நாடுன்னு சொல்கிறேன் தவிர ஐரோப்பா அமெரிக்காவில் ஒரு ஈஸி எக்ஸ்ரே செஸ்ட் எடுக்கிறதுக்கு கூட 1 or 2 days ஆகிடும். அந்த இடத்துக்கு யூ ஆர் கிஃப்டட். இதில் ஒன்றே ஒன்று உங்களுக்கு பேசுகிறத வச்சு ஒன்று சொல்கிறேன். நீங்கள் சொன்ன பாயிண்ட் ஆனந்த், எந்தெந்த இது உடம்புக்கு இன்சல்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க, ஆல்கஹால், ஸ்மோக்கிங் பண்ணிட்ட பிறகு கூட எஃபெக்ட் போகாதுன்னு சொல்ல தவறு. ஒன்ஸ் யூ ரிமூவ் தி இன்சல்ட், நீ ஒரு கேள்வி கேட்கும்பொழுது பாடி ஹீல்ஸ். கிவ் டைம் ஃபார் த லங்ஸும் சரி, லிவர் மோர்ஸோ, கிட்னி எல்லாமே ஹீல்ஸ். அந்த வந்து ஹீலிங் உண்டு. ஆனால் இவர் சொன்ன பாயிண்ட் ஆனது முக்கியமானது, இந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணதான். இப்போ சில்ட்ரன்லாம் பாருங்களேன், 8 வயசு 10 வயசு 15 வயசு ட்ரிங்க்ஸ் போட ஆரம்பிச்சுக்கிறாங்க, ட்ரக்ஸ் வந்துடுச்சு, ஸ்மோக்கிங் வருது. அவங்களுக்கு ப்ரிகாஷனாக இருக்கிறதுக்கு இவர் சொல்கிற பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பட் சப்போஸ் ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்கான்,
ஆனந்த் சொல்லி ஸ்மோக்கிங் நிறுத்தினா கூட பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி கண்டினியூ பண்ணால் கட்டாயம் இஸ் இன்வைட்டிங் மோர் ட்ரபிள். ஸோ பாடி அதை ஒரு பாயிண்ட் கேட்டிங்க. அதில் வந்து what I wanted to say, to be very clear, I think நான் சொன்னது கொஞ்சம் கன்ஃபியூஷன் நினைக்கிறேன். What I wanted to say is it is better not to start smoking. நீங்கள் ஸ்டாப் பண்ணாமே இருக்கிறது பெட்டர். ஏன்னாக்கா ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அது நிறுத்திங்கன்னா கூட இந்த ரிஸ்க்கு கீழே வராது. பட் அப்போ கூட நீங்கள் ஸ்டாப் பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் இஃப் யூ ஆல்ரெடி ஸ்டார்டட் இட் இஸ் பெட்டர் டு ஸ்டாப். ஏன்னாக்கா ஸ்டாப் பண்ணால் அட்லீஸ்ட் இருக்கிற ரிஸ்காட்டில் கொஞ்சம் கம்மியாகும். பட் நீங்கள் ஸ்டாப் பண்ணலன்னா இன்னும் இருக்கிறதுல இன்னும் அதிகமாக தான் அங்கே போகிறது. ஸோ நான் சொல்கிறதுக்கு வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணாதீங்கன்னு சொல்ல வரல. இல்ல அப்படி எடுத்துக்கல. அப்படி இது ஐ திங்க் எடுத்துறாதீங்க. அப்படி எடுக்கவே கூடாது. இன்னும் ரெண்டு விஷயம் ஐ திங்க் நிப்பாட்டிராதீங்கன்னு போயிடக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறேன். அவர் என்ன ஆரம்பிச்சிடாதீங்கன்றாரு. அது இன்னும் ரெண்டு டூ திங்ஸ் ஐ திங்க் மை பாஸ் ஆல்வேஸ் யூஸ் டு டெல். பேஷண்ட் நிறைய பேர் வருவாங்க, வந்துட்டு கேன்சர் எல்லாம் பார்த்துட்டு பாதி பேர் வரவே மாட்டாங்க. சார் நான் எங்கள் டாக்டர் ஃபஸ்ட்டு அட்டெண்டர் பையன் பொண்ணு சம்படி வில் கம் எல்லாத்தையும் கேட்டுட்டு சார் நாங்கள் இங்கே ட்ரீட் பண்ணிக்கிறோம் அங்கே ட்ரீட் பண்ணிக்கிறோம். என்னாச்சு சார்? அது பேஷண்ட்டுக்கு கேன்சர் இன்ஸ்டிடியூட்டில் கேன்சர்னு வந்தாலே பயந்துருவாங்க சார், நான் வெளியில் ட்ரீட் பண்ணிக்கிட்டேன், தட் இஸ் ஃபைன். இல்லை நிறைய பேஷண்ட் வருவாங்க, வந்துட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு திடீர்னு வராமல் போயிடுவாங்க. அப்புறம் ஃபோன் பண்ணி என்னாச்சு, அப்புறம் திடீர்னு வந்து பார்த்தா ஒரு கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் முதல்ல லைக் டாக்டர் பிரசாந்த் செட் முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வருவாங்க, ஈஸியாக ட்ரீட் பண்ணியிருக்கலாம். பட் டிஃபால்ட் ஆகிடுவாங்க, வந்துட்டு மூணாவது ஸ்டேஜில் தே கம். அது ஒரு ஸ்டிக்மான்னு பயந்துடுறாங்கப்பா. ஸ்டிக்மா கூட தேசே என்ன சின்ன சார் ஒரே பயமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதான் மை டீச்சர் வில் டெல் my boss was there, my teacher used to tell very clearly, he'll tell cancer treatment is very easy na, it's not so easy, but the cancer treatment is simple, but bayathukku treatment is 10 times more complicated than bayathukku. இல்ல அதுக்கு தான் நாங்க இருக்கோம். பயம் because people go to heart doctors. நீங்க நம்மட்ட என்கிட்ட வர clients எல்லா டிப் போட்டு கொண்டு வருவாங்க. I went to all doctors, heart doctor எல்லாம் போயிட்டு வந்து அப்புறம் என்கிட்ட anxietyக்கு வருவாங்க. பயத்துக்கு மேடம் சரியா கஷ்டம், ஹார்ட்ல ஒண்ணுமே இல்லன்றாங்க டாக்டர். most of the cancers, many cancers can be prevented. early stage கண்டுபிடிச்சா curable, and palliative one advanced. அதுவும் வச்சுக்கணும். இப்போ ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ வந்து இது என்ன பண்ணிங்கன்னா பென் தானேங்க, இதை பாருங்களேன். இந்த பெனில் இந்த முனை வந்து கருவறை, இந்த முனை என்பது கல்லறை. இது ரெண்டும் நம்ம கையில் கிடையாது. இடையில் இருக்கின்ற கோடு தான் வாழ்க்கை, நம் கையில், நம்பிக்கையில், தன்னம்பிக்கை, மூட நம்பிக்கை. இந்த 3 மாதம் முதல்ல சொன்னல, எண்ணம் சீராக, உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கோட்டை நீங்கள் கூட்டி கொண்டே போகலாம். இல்லை சோக்கில் நீங்கள் வேதாந்தம் பேசாத கடைப்பிடிக்க மாட்டேன்னா குறைச்சி சீக்கிரம் இறந்து போகிறீங்க. அதுவும் உங்கள் கையில் தானே. அதான் எல்லாருக்கும் நம்ம நேரம் சொல்கிறது, ப்ளீஸ் அவாய்ட் அரி ஒரி கரி டு கெட் பரீட். இனியும் பரி ஆகணும். இது 3 வச்சு கடைப்பிடிச்சிக்கலாமே. அதான் நினைக்கிறேன். மெசேஜ் அவங்களுக்கு தான் சொல்கிறேன். இது நம்ம இப்போது யாராக இருந்தாலுமே இப்போது அவர் சொல்கிறாருல்ல, இப்போ நம்ம கவுன்சிலிங் இப்போ டிஃபால்ட்டர் அங்கே இப்போ என்னோட ஃபீல்டில் டிஃபால்ட்டர், ஏன்னா அவரோட ஃபீல்டில் எடுத்துக்கிட்டோம், கேன்சர், ஹார்ட் அட்டாக் எதாக இருந்தாலுமே இப்போ வந்து நம்மளால் இப்போ ஒரு டாக்டர் எடுத்துக்கிட்டால் ஒரு டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு டைம் இருக்குது. பட் நம்மளால் ஒரு பேஷண்ட்டோட மைண்டை என்டர் பண்ணி அந்த மைண்டுக்குள்ளே அந்த விஷயத்தை நம்மளால் சொல்லி முடிக்க முடியலை, ஆர் உங்களால் அந்த பேஷண்ட்டை கன்வின்ஸ் பண்ண முடியலைன்னா ஆல்வேஸ் டேக் தேர் ஹெல்ப். மைண்டுக்குன்னு அவங்க ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்காங்க, அவங்கள இன்வால்வ் சைக்காலஜிஸ்ட். பட் இந்த ஜென்ரேஷன் ஆர் இந்த ட்ரெண்டில் இப்போ எப்படி போயிட்டுருக்குன்னா, யங்கர் ஜென்ரேஷன் கவுன்சிலிங்ன்றது ஒரு ஃபேஷனாக கூட நிறைய பேர் ஐ ஹாவ் மை தெரப்பி செஷன். ஸோ அதை அப்படி வேஸ்ட் பண்ணாமல் தேவைப்படுறவங்கள டெஃபினட்டாக வி நீட் தேர் தெரப்பி செஷன். பிகாஸ் யாராக இருந்தாலுமே இஃப் வி எஜுகேட் தெம், இப்போ அவர் சொன்ன மாதிரி அந்த கேன்சர் இருக்குன்னு அவங்களோட ஃபேமிலி, பேஷண்ட்டை சுற்றி இருக்கவங்களுக்கு புரிய வைக்கணும். நம்ம சொல்லிட்டோம் இப்போ இந்த மாதிரி டிஃபால்ட்டர் ஆகிறதோட அந்த டைமில் நம்ம ஒரு சைக்காலஜிஸ்ட் கவுன்சிலிங் கொடுத்து அவங்களை அதை புரிய வச்சுட்டோம்னா டெஃபினட்டாக ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே அவங்களுக்கு அந்த ட்ரீட்மென்ட் ஏர்லி ஸ்டேஜ்ல கவுன்சிலிங் கொடுத்தா மோர் பெட்டர். கவுன்சிலிங் என்னன்னா அந்த ஏர்லி ஸ்டேஜ்ல நிறைய பேர் கவுன்சிலிங் ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம அப்படி கவுன்சிலிங் ஆரம்பிச்சுன்னு வெச்சுக்கோங்களேன், நான் என்ன மென்டலா அது அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு ஸ்டிக்மா இருக்கு. சைக்கியாட்ரிஸ்டுக்கும் டிஃபரன்ஸ் அதுவே தெரியும். நிறைய பேஷண்ட் அப்படிதான் மேம் அனுப்பலான்னு பார்த்தோம்னா, சார் என்ன மென்டல்னு சொல்ல வரீங்களா அப்படினா, சரி ஒரு பேஷண்ட் போய் இதுக்கு நீங்க முதல்ல நிறைய நீங்க அவேர்னஸ் கொடுக்கணும் சரவணகுமார். கண்டிப்பா சைக்கியாட்ரிஸ்ட் வேற, சைக்காலஜிஸ்ட் மக்களுக்கு இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. அது ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு எம்பசைஸ் பண்ணி சைக்காலஜிஸ்ட் இஸ் ஃபார் கவுன்சிலிங். அது வந்து எனிதிங், சோகம்,
எல்லாமே இந்த அச்சம், the anxiety, fear, கோபம், கம் அவுட் அண்ட் மைண்ட் ஹெல்த்தியா இருந்தாலே மைண்ட் செட் இஸ் இம்பார்ட்டன்ட். பாடி டெஃபினட்டா ஹெல்த்தியா இருக்கும், பல நோய்களை தடுத்து நிப்பாட்ட முடியும். இது பாருங்க சரவணன், மைண்ட் பாடி டிசீஸ் தான். எல்லா டிசீஸும் மனதிலிருந்து ஆரம்பிக்கும். சைக்கோ சொமேட்டிக் டிசீஸ். ஒரு ஸ்மால் இது என்ன பார்க்குறீங்க, கால்குலேட்டர் தானே இதை பாருங்க, இதை பார்த்தீங்களா, இதை பாருங்க. பீப்புள் வந்து இதை பாருங்க ஓவர் ஆக்கிடுவார். பீப்புள் வில் அண்டர்ஸ்டாண்டுக்காக சரவணன் வாழ்க்கையே இதில் தாங்க இருக்குது. இப்போ உலகமே வந்து கையளவு, வேர்ல்டு விஸ் ஸ்மால் வில்லேஜ். இதில் என்ன பார்க்குறீங்க, கால்குலேட்டர் தானே. இது உன்னிப்பாக கவனிச்சிக்கணும் எல்லாருமே, உங்களுக்கு கூட சைக்காலஜி. இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸில் இருக்குதுல்ல, நல்லதை கூட்டி கெட்டதை கழித்து அறிவை பெருக்கி நேரத்தை சீராக வகுத்து நீ சமநிலையில் வாழ கற்றுக்கொண்டால் இங்கே இருக்கவங்க யாருக்கிட்டையும் நீங்கள் வர வேண்டாம். உங்களை எப்போ நான் கைத்தட்டுன்னு சொன்னேன்னா, எப்போ உங்களுக்கு சிரின்னு சொன்னேன்னா, அந்த சிரிப்பதும் கைத்தட்டுவதும் மனிதனுக்கு மட்டும் கிடைத்த வரம். அது மகிழ்ச்சியோடு கேட்குறவங்க யாரும் வர வேண்டாம். மேடம் உங்களை சுத்தி தேட சொல்றாங்க, வேற என்ன வச்சிருக்கீங்க? 100 வயசு வரைக்கும் நோய் இல்லாம வாழணும், இதுக்கு சரியான பழக்க வழக்கம். இல்லை சார், நான் அப்படியே என் ஃபீல்டுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறேன். என் ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் காற்று நம்ம கையில் இல்லை, அது வந்து அரசாங்க கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு பிளான்டேஷன்ஸை வளர்க்குறோமோ, நம்ம தோட்டத்தெல்லாம் சுத்தமாக வச்சோம், நிறைய செடிகளையும் நிறைய மரத்தை வளர்க்குறோமோ, நம்மளோட ஆக்சிஜன்ஸ் இன்னும் கொஞ்சம் பியூரிஃபை ஆகும். நீங்கள் இண்டோர் பொல்யூஷனை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும், லைக் இந்த கொசுவத்தி, ஊதுவத்தி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம். அதர் தேன் தட் பேட் ஹேபிட்ஸை நீங்கள் கண்டிப்பாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள் ஸ்மோக்கிங் ஆர் வேப்பிங், இது எல்லாமே வந்து லங் ஹெல்த்துக்கு முக்கியமான 3 புல்லட் பாயிண்ட்ஸாக வந்து நான் வைக்கிறேன் ஃபார் அ லாங்கர் ஹெல்த்தியர் லைஃப். சார் நீங்கள் ஸோ அதுக்கு முன்னாடி சார் நீங்கள் எதெல்லாம் கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, எதெல்லாம் கூடணும், எதெல்லாம் செய்யணும் அதையும் சொல்லிருக்கீங்க. எதெல்லாம் செய்யணும் அப்படின்னும் போது சார், ஆக்சுவலாக லங் ஹெல்த்துக்கு வந்து நீங்கள் செய்யக்கூடாதுன்றது தான் அதிகம், செய்யறத விட ஓப்பனாக சொல்லணும்னா செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை சார். நீங்கள் வந்து நான் சில பேர் சொல்லுவாங்க டெய்லி நீங்கள் வந்து பிராணாயாமா பண்ணணும், டெய்லி ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணணும், டெய்லி யோகா பண்ணணும்ன்ட்டு. பட் ஆஸ் அ பல்மனாலஜிஸ்ட்டாக நான் சொல்கிறது என்னென்னா, அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அஸ் அ பார்ட் ஆஃப் ரொட்டீன் திங் தான். அது பண்ணுறதுனால லங் ஃபங்க்ஷன் அப்படியே இன்னும் இம்ப்ரூவ் ஆகிடும், இன்னும் சூப்பராக ஆகிடும் அப்படின்ற எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ்லாம் எதிர்பார்க்காதீங்க. எப்படி நீங்கள் சார் சொல்கிறாரு, எக்ஸசைஸ்ன்றது டெய்லி நீ பண்ண வேண்டியது தானேப்பா, அது ரொட்டீன் தானே, அந்த மாதிரி இது ரொட்டீன் தானே தவிர இது பண்ணுறதுனா உங்கள் லங் ஃபங்க்ஷன் சரியாயிடும், இது பண்ணுறதுனால இந்த நோய் வந்து வரவே வராது அப்படின்ற ஆங்கிளில் கிடையாது. இந்த நோய் வர்றதுக்கான முக்கியமான காரணம் இந்த 3 தான். எது நான் சொன்ன அந்த ஏர் குவாலிட்டி ரிலேட்டட் தான். அதனால் அங்கே எடுத்து வைங்க. அப்புறம் இந்த டயட் பொறுத்த வரைக்கும் இந்த விட்டமின் சி ப்ளஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிற ஒரு டயட் எப்பவுமே வந்து லங்ஸுக்கு வந்து நல்லது, ஃபார் ரிப்பேரிங் இட்ஸ் இன்ஜுரி, இல்லை பொல்யூஷன் ரிலேட்டட் இன்ஜுரி, இதெல்லாமே நல்லது. அப்புறம் அந்த நுரையீரல் சார்ந்த நோய்கள், இப்போ எக்ஸாம்பிள் டியூபர்குலோசிஸ், இந்த மாதிரி இம்யூனோ டெஃபிஷியன்சினா எதிர்ப்பு சக்தியை வளர்த்துக்கிறதுக்கான பொருட்கள் எக்கு, சிக்கனு, மட்டனு, லிவரு, அதே மாதிரி வெஜிடேரியன் தான் இந்த மூங்கு, தால், சென்னா, பன்னீர், பால், இந்த மாதிரி. அதே மாதிரி நீங்கள் ஓவராக வெயிட்டாக இருக்குது, குறைட்டணும், இந்த வெயிட் ரெடக்ஷனுக்கான பிளான், இதெல்லாம் தான் லங் ஹெல்த்துக்கு ஓவராலாக வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக சொல்லக்கூடிய புல்லட் பாயிண்ட்ஸ். பேசிகிட்டே போகலாம், ஆனால் நேரம் கருதி ஷார்ட். சார் கேன்சர் சிலது வந்து தவிர்க்க முடியாதது அப்படின்றதும் சொல்கிறீங்க, அதுவும் புரிஞ்சுக்க முடியுது. 100 வருஷம் நோய் இல்லாமல் வாழணும், என்னென்ன பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கணும், உணவு முறையும் சொல்லுங்கள். அதான் 3 பண்ணுறது 3 பண்ணக்கூடாது. ஜெனட்டிக்ஸ் 100 வயதுன்னு சொன்ன உடனே சில பேர் என் பேஷண்ட் நிறைய பேர் 102, 103, 104 வயசில் இருக்காரு. ஏன்னா ஒன்றுமே இல்லை, சாப்பாடு மாத்திரம். இதை பாருங்களேன், அரை வயிறுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. எப்படி சாப்பிட்டாலும் சரி, 1/4 வயிறு காலியாக இருக்க வேண்டும், 1/4 வயிறு தண்ணீர். நான் குவார்டர் தண்ணின்றதை சொல்ல விட்டுட்டேன், ஏன்னா குவார்டர் தண்ணினா வேறு புரிஞ்சுக்கிறாங்க மக்கள். குடிக்கின்ற நீர். ஸோ எந்த சமயத்திலும் சாப்பிட்ட பிறகு பசின்னு இருக்கணும். வேலைக்கு சாப்பிடாதுங்க, வேண்டும் பொழுது மட்டும் சாப்பிடுவேன். சார் உங்களோட நான் பேசியிருக்கிறதுனால சொல்லுங்கள். நீங்க எப்பயுமே கன்க்ளூஷனுக்கு உங்களுக்கு நான் ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்கட்டுமா? சொல்லுங்க. அந்த ஃபாஸ்ட்னு சொல்லுவீங்களா, அதை சொல்லி முடிங்க. அதுக்கு முந்தி ஒன்று சொல்லிடுறேன். ஸோ இப்போ பருப்புகள்லாம் இருக்குது இல்லைம்மா, முந்திரிய பருப்பு, பாதாம். உங்களையே கேட்குறேன், பாதாம் பருப்பு, முந்திரிய பருப்பு எல்லாம் எந்த நட்ஸில் வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது சொல்லுங்கள்? கேஷ்யூ நினைக்கிறேன். நான் சொல்லட்டோமா, ஒரு அருமையான பாயிண்ட்டு. எந்த தாவர உணவிலும் கொலஸ்ட்ரால் கிடையாது. எந்த நட்ஸ்லையும் கொலஸ்ட்ரால் கிடையாது, எந்த உணவு தாவரத்தில். பட் ஆனால் அதில் கலோரிஸ் கண்டென்ட் அதிகம். தோலுடன் சாப்பிடுங்க. பட் ஆனால் இந்த பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு ரொம்ப நல்லது, அதிகம் சாப்பிடக்கூடாது. அது என்ன பண்ணாங்க, நெய்யில் போட்டு வறுத்து சால்ட்டை போட்டு கெடுதலாக வைக்கிறாங்க. எந்த எண்ணெயெல்லாம் வெளியில் உரையாது இருக்குதோ அந்த எண்ணெயெல்லாம் நல்லது. நல்லெண்ணெய் நல்லது, அரிசி தவிட்டெண்ணெய் நல்லது, சூரியகாந்தி எண்ணெய் நல்லது. அதெல்லாம் கொலஸ்ட்ரால் கூட்டாது. அதோட மிக முக்கியமான ஆயிலை குறைத்து உங்கள் ஆயிலை கூட்டிங்க. அறுசுவை ரசித்து சாப்பிடுங்க. 7வது சுவை என்ற நகைச்சுவையை சாப்பிட்டால் நிறைய உங்களுக்கு வியாதியாக வராதுன்ற. அதான் அடிக்கடி சொல்கிறேன்.
முக்கியமாக சொல்கிறேன், உணவு மட்டும் மீதியும் சொல்லிடுறேன். தூக்கமும் மகிழ்ச்சியும் ஒரு பட்டாம்பூச்சி மாதிரிப்பா. அது பிடிக்க போனால் உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். நீ மகிழ்ச்சியாக உட்காந்துன்னா ரெண்டும் உட்காந்து வரணும். ஸோ அதுவும் வந்து முக்கியம். 8 மணி நேரம் கட்டாயம் தூங்கணும் குறைஞ்சது. அப்போ தான் எல்லாம் ரீஜெனரேட்டிங் ஆல் ஆர்கன்ஸ். விடாத செய்துட்டு இருந்தால் வந்து வில் பி ஃபெயிலிங் ஆல் த சிஸ்டம்ஸ் நினைக்கிறேன். இது பிரகாரம் தயவுசெய்து ஒன்று வச்சுங்களேன், உங்கள் வாழ்க்கையை மற்றவர்கள் பார்த்து காப்பி அடிக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நிர்ணயித்து நீங்களே வாழணும் தவிர மற்றவர்கள் காப்பி அடித்து வாழணும். நன்றி. வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.